நமது சனநாயக நாட்டில் உள்ள அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய வாழப்பாடி வட்டத்தைச் சேர்ந்த சுயான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். நமது சனநாயக நாட்டில் பல கட்சி ஆட்சி முறையில் கருவாகி தலையெடுக்கும் கட்சி கூட்டங்கள் எல்லாம் தனித்தனி கூட்டங்களை கொண்டதேயாகும். அப்படிப்பட்ட அந்த கூட்டங்கள் அனைத்தும் நமது நாட்டு மக்கள் அனைவரையும் வாழ வைப்பதும் இல்லை, வாழ விடுவதும் இல்லை. அதற்கு மாறாக ஒவ்வொரு கூட்டங்களும் தங்களை ஆதரிக்காத கூட்டங்களையும் தங்களுக்கு வாக்களிக்காத கூட்டங்களையும் உயர எடுக்கவும் ஒரு வழியாக ஒழித்து கட்டவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இப்படிப்பட்ட கூட்டங்கள் எதற்கு கட்சி என்னும் கூட்டமாக கூட்டப்பட்டு இருக்கின்றார்கள்? நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இலவசமாக சேவை செய்யவா இருக்கின்றார்கள்? இல்லை, அனைவருக்கும் சமநீதியை வழங்கவா இருக்கின்றார்கள்? சிந்தித்து பாருங்கள் என் சகோதர சொந்தங்களே. போட்டி போட்டுக்கொண்டு ஆளுக்கு ஒரு கட்சி மூளைக்கு ஒரு வேலு என்ற கதையாக இந்த நாட்டில் பிரிவினைவாதம் போலவும் தீவிரவாதம் போலவும் செயல்பட்டு கொண்டு இருப்பதெல்லாம் இடையூறு நடப்பதற்கே, இந்த நாட்டின் ஒற்றுமை குலைவதற்கே என்று நினைத்து பாருங்கள். இந்த கட்சி என்னும் கூட்டங்கள் நமது நாட்டில் இரண்டாய் இருக்கின்றது, ஆயிரக்கணக்கில் இருக்கின்றது. எள்ளுதான் எண்ணெய்க்கு காயுது, எலி புழக்கைகள் எதுக்கு என்ற புழக்கை எதுக்கு காயுது என்ற கதையாக ஒரு சிலர் மட்டும் பதவி வைக்கும் பணம் சம்பாதித்து கோடீஸ்வரர்களாக பிழைப்பதற்கும் அப்பாவி பொதுமக்களாகிய ஏழை மக்களை ஏன் ஆதிக்கவாதங்கள் அரசியல் அடிமைப்படுத்த வேண்டும்? இப்படிப்பட்ட தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது. ஏரிமை இல்லாதவனை ஏரி மேயர் அளவுக்கு. இதிலே தான் ஆதிக்கவாதங்களுக்கான ஆதாயமும் அரசியல் வியாபாரிகளுக்கான லாபமும் இருக்கின்றது. இந்த கட்சி என்னும் கூட்டங்கள் அனைத்தும் சும்மா வருவதில்லை. சும்மா யாராவது ஆத்த கட்டி ஊற்றி அரைப்பார்களா? நமது இந்திய தேர்தல் விதிமுறைகள் யாவும் பணம் படைத்தவர்களுக்கும் ஆதிக்கவாதங்களுக்கும் சாதகமாகவே இருக்கின்றது. ஆளுள்ளது படை தாளுள்ளது வெல்லாமை என்று சொல்லும் சிறுகதையை போல சிறுபிள்ளைத்தனமாக வகுக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால் இது பொதுநலம் காண்பதற்கு இந்த சனநாயகத்தில் இந்திய தேர்தல் விதிமுறைகள் இடம் கொடுக்கவில்லை. சுயநலத்திற்கு தான் அதிக வாய்ப்பு கொடுக்கின்றது. அதனால்தான் கட்சி என்னும் கூட்டங்களை எளிதில் கூட்டி கட்சியாக வைத்து கொள்கின்றார்கள். தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்ற கதையாக தலக்கணம் உள்ளவர்கள் எல்லாம் கட்சி வைத்து கொள்ள முடிகின்றது. ஒன்று, திறமை உள்ளவர்கள் தலைமையில் சாதிக்காரர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கட்சி வைத்து கொள்ள முடிகிறது. 2, பணம் படைத்தவர்களெல்லாம் காசு பணங்களை கொடுத்து அறியாமையில் வாழும் ஏழை மக்களையும் வறுமையில் வாழும் அப்பாவி மக்களையும் அரசியல் அடிமைகளாக மாற்றி கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட கூட்டங்களின் ஆதிக்கங்கள் மட்டும் ஆட்சியை பிடித்து கொண்டால் அந்த கூட்டங்களுக்கு குஷியும் கொண்டாட்டமும் 5 வருடத்திற்கு உண்டாகின்றது. தோல்வியடைந்த கூட்டங்களுக்கு உரசம் ஏற்படுகிறது. அபிமானமாக நினைக்கின்றார்கள். ஒரு வைராக்கியமாக அவர்கள் செயல்பட வாய்ப்பிருக்கிறது. இனி இதற்காக தோற்றவர்கள் எல்லாம் நாளும் பொழுதும் 5 வருடத்திற்கு போராட்டமும் பொதுக்கூட்டமும் நடத்தி நாட்டையே ஆட்டி படைக்கின்றார்கள். ஆளும் கட்சியை இறக்கும் வரை, ஆளுபவர்களை ஒழித்து கட்டும் வரை அவர்கள் ஓய்வதில்லை. என்ன செய்தாலும் செய்யட்டும் பார்ப்போம் என்ற அவர்களும் ஆளுபவர்களும் விட்டவர்களாக இருக்க போவதில்லை. அவர்கள் பொய்கேஸ் அவர்கள் மீது, எதிரிகளின் மீது பொய்கேஸ் போட்டு ஜெயிலில் தள்ளுவார்கள். இல்லை என்றால் அவர்களை உயர எடுக்கவும் தயங்குவதில்லை. ஆனாலும் யார் செய்தாலும் யார் தோற்றாலும் அரசியல் அடிமைகளுக்கு கூலியும் கோட்டரும் உறுதியாக கிடைக்கின்றது. அதுவும் கஷ்டப்படாமல் கூட்டத்தில் கோவிந்தா போட்டு கூலிக்கு மாரடிக்கும் சோம்பேறி வேலை என்பதாலும் இதுவே பர்மனெண்ட் வேலைக்கு சமமாக நாளும் பொழுதும் ஏதாவது ஒரு கட்சிகள் போராட்டம் பொதுக்கூட்டம் என்று தினசரி சோம்பேறி வேலை வழங்குவதால்
சாதி கூட்டங்களானாலும் கட்சி கூட்டங்களானாலும் ஜனநாயக நாட்டில் உள்ள நீதியும் நேர்மையும் பட்டம் பகலில் பயமின்றி கொலை செய்ய வாய்ப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.